இளைப்பாற செய்துவிட்டு கைலாசம் உள்ளே அழைத்து சென்றா பார்வதி. சரி. அப்ப என்ன கேட்கிறா? ஆண்டவா பகவானே. நைஸா பேசுதா? எப்படி யாரும் கேட்டக்கூடாதோ? அப்படி பேசக்கூடாது. ஆமா. ஒரு 2 நாள் டைம் டைம் ஓடிடுவா. நாலு செவத்துக்குள்ள கேட்கணும் என்று சொல்லி பார்வதி அம்மா கேட்கிறா. என்ன கேட்கிறா? ஆண்டவா பகவானே, தினந்தோறும் உலகத்துக்கு படியலுக்கு போயிட்டு வாரீங்க. கைலாசத்துல தன்னன் தனியாக இருக்கிறேன். நமக்கு 60க்கு 60 பேர் கல்யாணம் நடத்தினா என்ன? ஆமா நல்லதானே? சரி. அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனை நினைக்கிறான். மாயக்கண்ணனை நினைக்கிறான். அண்ணா கோபாலா, நீ ஆயர்பாடி மாயக்கண்ணா. மாயவா மைசூர் பாயாவாரி. மைசூர் பாயாவாரி அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா. அப்படி எழுந்து அதை அழைக்கிறார். பச்சை மாடும் ஏறி வாராமோ அலை கட்டல் தாழ்கடல் தங்கைக்கு ஏதோ ஆபத்து என்று சொல்லி பார்க்கடல் தனை கடந்து வச்ச மாயகி வருகிறார். மாயக்கண்ணன் வருகிறார். அலைகடல் தான் கடந்து அச்சுதனாகப்பட்ட கோபால கண்ணன் அப்படி வனமான வடம் கடந்து கைலாசத்துக்கு வந்துட்டார். கைலாசத்துல வந்து வண்ண வண்ண விளங்க